பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஜூன் மாதத்துக்கு சாய்பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பைல் செலெக்ஷன் காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் 1, இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத சாய்பாபா மனசுல நினைச்சிட்டு நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் இந்த ஜூன் மந்த்துக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு சாய்பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த ஜூன் மந்த்துக்கு என்னன்னா, எப்பவுமே லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்பம் துன்பம் சுக துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அதுக்காக அது வந்து லைஃப்ல ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்ப துன்பம் இருக்கிறது சகஜம். அதனால இப்போ பிரசன்ட்ல என்ன மாதிரியான ஒரு நல்ல செயல்கள் உங்களை சுத்தி நடக்குது, நன்மைகள் நடக்குது, எந்த மாதிரியான சந்தோஷங்கள்லாம் கிடைக்குது, அதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜூன் மந்த் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய கூட இருக்கவங்க ஃபேமிலி இவங்களோடையும் வந்து லைஃபை என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஏதாவது சில பேர்லாம் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட போகாம வந்து ஒதுங்கி நிற்பீங்க. நம்மளுக்கே பிரச்சனையா இருக்கு, நம்ம ஏன் இதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. அப்பப்போ உங்களுக்கு நீங்க சந்தோஷம் ஆகுற மாதிரியான காரியங்கள்ல நீங்க அதிக அளவு ஈடுபடணும் இந்த ஜூன் மந்த். நிச்சயமா உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லயும் ப்ராப்ளம்ஸ் வந்து சீக்கிரமா வந்து சார்ட் அவுட் ஆகும், சரியாகிடும் அப்படின்றதா சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1, உங்களுடைய சாய்பாபா மெசேஜ் பாத்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் இந்த ஜூன் மாதத்துக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்பர் 2, உங்களுக்கு சாய்பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எல்லா உயிரினம் ஜீவராசிகளுக்கிட்டையும் நீங்க வந்து அன்பு செலுத்தணும். நீங்க வீட்டுல வளர்க்குற பெட்ஸா இருக்கட்டும், நாய் பூனையா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வெளிய பசு, அந்த மாதிரி வந்து எல்லா ஜீவராசிக்கிட்டையும் நீங்க வந்து கருணையோடையும் அன்போடையும் இருக்கணும். நீங்க பாக்குற அந்த ஜீவராசிகளுக்கு அந்த டைம்ல ஏதாவது ஹெல்ப் உதவி தேவைப்பட்டா தாராளமா வந்து தயங்காம செய்யுங்க. அண்ட் இன்னொன்னு, நீங்க தேவையில்லாம உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதோ இல்ல உங்களுடைய கஷ்டங்களை வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றாரு. உங்க மனச சலனப்படுத்துற மாதிரி, உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த விஷயங்களுக்கும் நீங்க வந்து செவி சாய்க்க கூடாது. எதுலையுமே நீங்க வந்து போக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா மற்ற ஜீவராசிகள் கிட்ட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு எஸ்பெஷலி சாப்பாடு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுடைய அந்த நெகட்டிவ் கர்மாஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க எதை நோக்கி நீங்க உங்க லைஃப் லீட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அதுல வந்து கரெக்டா போவீங்க. மற்றபடி நீங்க மற்ற விஷயங்கள்ல செவி சாய்க்கும் போது, மற்ற நபர்கள் கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். அந்த ஒரு விஷயத்த இந்த ஜூன் மந்த் நீங்க செய்யவே கூடாது. அண்ட் மற்ற ஜீவராசிக்கு உணவளிச்சு நீங்க அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நீங்க அன்பா சில உதவிகளை வந்து செய்யணும் அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபாவினுடைய மெசேஜ் அட்வைஸ் இந்த ஜூன் மாதத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பகவான் பாபா, பாபா பாபா,
ஸோ பயல் நம்பர் 3, உங்களுக்கு சாய்பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த ஜூன் மாதத்துக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்து சமீப காலமா நிறைய கவலை, பயம், கோபம், அந்த சேட்னஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் ஆகணும்னா நீங்க டெய்லியுமே வந்து நீங்க தினமும் சாய்பாபாவை நினைச்சு ஒரு விளக்கேத்தி வச்சு அவர் முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அது எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, ஸோ சாய்பாபாவுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால நீங்க இன்னைக்கே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க டெய்லியும் இதை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வந்து சரியாகிடும். நீங்க அந்த எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஸோ இது ஒண்ணு. இதை தாண்டி அவர் பேரை சொல்லி டெய்லியும் ஒரு விபூதி வந்து வச்சுக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ இல்ல வீட்லயுமே இருந்தா கூட சாய்பாபா கிட்ட விளக்கு ஏத்திட்டு அவரு பக்கத்திலே ஒரு விபூதி கிண்ணத்துல வச்சுட்டு அவர் பேரை சொல்லி ஒரு விபூதி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். சோர்வா இருக்கீங்கன்னா கூட ஆக்டிவா இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த மன ரீதியான பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகும். ஸோ இந்த விஷயங்களை, இந்த ரெமெடிஸை நீங்க இந்த ஜூன் மாதம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுடைய மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து 3 பயலுக்கு உண்டான சாய்பாபானுடைய ஜூன் மாத ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு டாபிக்ல மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் சாரா.